ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற கச்சடை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா கச்சினேஸ்வராவும் தாயார் பார்த்தீங்கன்னா வெல்வலை நாயகியாவும் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. இங்கே தனித்துவம் என்னன்னாக்கா, தட்சிணாமூர்த்தியும் அர்த்தநாரீஸ்வரர் இருவரும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. தல விருட்சம் கொங்கு இலை, தீர்த்தம் இந்திர தீர்த்தம். காவிரி தென்கரை தலங்களில் இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா 122வது தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 186வது தலமும் சொல்லப்படுது. இறைவன் பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்பு மூர்த்தியை அருள்பாலிப்பது மிக மிக சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்து தல வரலாறு சொல்லுதுன்னா, கௌதம முனிவர் மனைவி அகல்யாவோட ஒரு ஆசிரமத்தில் வசித்து வர்றாரு. அங்கு வந்த இந்திரன் அந்த ஆசிரமத்துக்கு வர்றாரு. அகலியை பார்க்குறாரு. அகலி மிக அழகாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க மீது மோகம் கொள்கிறார். மோகம் கொண்டதோட விட்டுறாரு. அவங்கள அடைய விரும்புகிறாரு. இதனால் நான் பண்ணுற தன்னுடைய குறுக்கு வழியை ஒரு தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஆசிரமத்து மேலே ஒரு சேவலாக மாறி கூவுறார். ஏன்னு சொன்னாக்கா, அதிகாலை விடிய காலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மமுகூர்த்த மொழி கௌதம முனிவர் ஆற்றங்கரை நீராட செல்வது வழக்கம். அதை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்திரன் சேவலாக மாறி கூவுறார். கூவும் பட்சத்தில் கௌதம முனிவர் எழுந்துட்டு நீராடத்துக்கு ஆற்று சேர்றாரு. அவருடைய மனைவி அகல்யா அவங்கள வழி அனுப்புகிறாங்க. இவர் கௌதம முனிவர் ஆற்றுக்கு போயிடுறாரு. சிறிது நேரம் கழித்து இந்திரன் பார்த்தீங்கன்னா கௌதம முனிவர் உருமாறி வீட்டுக்கு வர்றாரு. ஏதோ ஒரு சேவல் எதாச்சமாக கூப்பிட்டு இருக்குது, பொழுது ஒன்று விடியலன்னு சொல்லிட்டு அகல்யா கூட சேர்ந்திருக்கிறார். கௌதம ரிஷி ஆற்றங்கரைக்கு சென்றோடனே வழக்கமாக விடியும். அன்னைக்கு விடிய இல்லை. என்ன நடக்குது, இவர் ஏதோ தவறு நடக்குது சொல்லி உணர்றாரு கௌதமர். அதனால தானே ஞானக்கண்ணனை பார்க்கும்போது இங்கே இந்திரனை அகல்யா கூட ஒன்றா இருக்கிறத பார்த்து இங்கே கோபம் விடுறார். கோபம் விட்டு என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கு சாபத்தை விடுறாரு. என்னதான் தர்ம பத்னி இருந்தாலும் அகல்யா மீது அவருக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் அவரை கல்லாக மாற்றிறார். கல்லாய் மாற்றிட்டு ராமர் அந்த கல்லை மிதிக்கும் போது உனக்கு சாப விளைச்சல் பெறும்னு சொல்லிட்டு அதுக்கும் சாபம் விட்டுறாரு. இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் சென்று முறையிட்டு வேண்டுறாரு. சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மண்ணாலால் லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களோட பாவ விமர்சனம் போயிட்டு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது மண்ணாலால் லிங்கம்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணுறது, தன் கையால் ஒரு மண் லிங்கத்தை பிரதிஷ்டை உற்பத்தி செஞ்சு அபிஷேகம் செய்யும்போது அந்த மணலால் லிங்கம் இல்லையா, மணல் கரையுது. என்ன இது மணல் கரையுதுன்னு சொல்லிட்டு அப்போது சிவபெருமான் மறுபடியும் முன்னுறார். இந்த மணல் லிங்கம் என்னைக்கு கரையாமல் இருக்குதோ அன்றைக்கி தான் அவருடைய பாவ விமர்சனம் போயிட்டு சொல்கிறார். அப்போது இந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா பல நாட்கள் ஆண்டுகளாக அபிஷேகம் பண்ணுறாரு, பிரதிஷ்டை செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் மணல் லிங்கம் கரைஞ்சிட்டே இருக்குது. இதனால் வெகுந்து கோபம் விடுறதுனா இது ஒரு தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டு சென்று பார்வதி தேவிகிட்ட முறையிடுறார். பார்வதி தேவிகிட்ட முறையிட்டு இவன் அவர் பெரிய தவறை செஞ்சுட்டேன், அந்த தவறுலேருந்து விமர்சனம் கிடைக்க மாறுது, பாவ விமர்சனம் கேட்டு மீண்டும் பழைய நிலைமை கேட்டால் இறைவன் இன்னும் அருள் கொடுக்கல, நீங்கள் கொஞ்சம் உதவுன்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது படிச்சுனாக்கா அப்போ பார்வதி இன்னொரு மனைவியோட அனுமதி இல்லாமலையோ இன்னொரு மனைவி பிறர் மனைவி நோக்கிறதே பெரிய தவறு,
நீங்கள் அந்த தவறை செஞ்சுக்கிறீங்க. இதை உங்களுக்கு பாவ விமர்சனம் கொடுத்தா நீங்கள் வருங்கால சங்கதியினருக்கும் மக்களுக்கும் உங்களை தொடர்ந்து பின்தொடருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்த வரத்தையே நீங்கள் சரி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் வராரு. வந்துட்டு இங்கே ஒரு மண்ணாலான லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிங்கம் மணல் லிங்கம், மணல் கரையாத அப்படியே நிற்குது. இந்திரனுடைய சாப விமர்சனமும் அங்கே குறையுது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த கச்சினேஸ்வர். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த மணலான பிரதிஷ்டை செய்கிற லிங்கம் செய்கிறார் இல்லையா, அந்த லிங்கத்தை கையை அழுத்துறார். மணலை அழுத்தி எப்போதான் எனக்கு பாவ விமர்சனம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மணலை அழுத்தி பிடிக்கும்போது அப்படியே இந்திரனுடைய கை விரல் தடம் அதில் பதியுது. அதனாலேயே அவர் கைத்தடம் பதிந்த லிங்கத்தில் அது கச்சினேஸ்வரராகவும் இங்கே அருள்பாலிக்கிறது. அது மட்டுமல்லாங்க, இங்கே ஆலயத்துக்கு தன்னோட செய்த தவறை உணர்ந்து இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடிட்டு இறைவனை வேண்டானா தன்னுடைய பாவங்கள்லாம் போக்கும், தன்னோட தவறை மன்னித்து சிவபெருமான் அருள்புரி தலமாக இந்த தலம் விளங்குது. அதில் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற கச்சடை என்ற ஊர் சென்று கச்சினேஸ்வரவும் வெல்வலை நாயகி அன்னையை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காத தாழ் வாழ்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.